ஹலோ டாக்ஸ் பேஸ். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தாங்க. ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அந்த டீ சாப்பிட்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும் எம்ஆர்பியை விட. அதே மாதிரி தான் அங்கே எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே எம்ஆர்பியோட ரேட் அதிகமாக இருந்தது. அந்த 5 ரூபா லேஸ் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு அவங்க விற்றாங்க. ப்ளஸ் டீ காஃபி எல்லாமே அந்த ஜென்ரலாக விற்கிற இதை விட அதிகமாக தான் இருந்தது. இப்போ அந்த நார்மலாக அந்த டீ காஃபி அந்த அன்பேக்டு ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம விட்டுடலாம். இப்போ பேக்டு ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் மெட்ராலஜி 2009 ஆக்ட் படி அது என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்டு கமாடிட்டிஸ் எல்லாத்துக்கும் எம்ஆர்பியோட அதிகமாக சார்ஜ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் எம்ஆர்பியோட அதிகமாக சார்ஜ் பண்ணால் அந்த செக்ஷனில் வந்து பெனால்ட்டியும் ஜெயில் சென்டென்ஸும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனானும் தெரியல. ஆனுவலி 40 lakh டேர்ன் ஓவர் வந்து எக்ஸீட் ஆயிருந்ததுன்னா அவங்க ஜிஎஸ்டிக்கு லைபிள் தான், அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லைபிள் தான். எக்ஸஸ் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி அவங்க வந்து யூபி டிரான்சாக்ஷனே வந்து அவங்க அலோவ் பண்ணலை, எல்லாமே கேஷில் தான் அவங்க வந்து வாங்குறாங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் மட்டும் அவங்க அலோவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சியூமர் ரைட்ஸுக்கும் ஆப்போசிட்டானது, ப்ளஸ் ஆர்பிஐ கைட்லைன்ஸுக்கும் எதிரானது தான். 5 கோடி பேர் 5 கோடி 5 பேச வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து இப்போ எம்ஆர்பியில் விற்கிற அமௌண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக அங்கே ஜிஎஸ்டி பே ஆயிடுது. இந்த எக்ஸஸாக விற்கிற அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டில் வந்து ஜிஎஸ்டி வந்து போகாது. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் லாஸ் மாதிரி தான். டேக்ஸ் லாஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ லாஸ் தான், ஏன்னா டேக்ஸ் தானே கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ. இதே மாதிரி இந்த எக்ஸஸ் அமௌண்ட் போகுது இல்லை, இந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணியா அப்படின்னா அது பிளாக் மணின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க இன்கம் டேக்ஸில் காமிச்சிட்டாங்கன்னா அது வந்து பிளாக் மணியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அந்த இன்கமாகவும் அவங்க காட்டலைன்னா இந்த இன்கம்க்கு டேக்ஸ் அவங்க பே பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு டேக்ஸ் ஈவேஷன் தான். அப்போது இது அப்சல்யூட்டாக இது வந்து ஒரு பிளாக் மணி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு பில்ஸ் தரதில்லை, பில்ஸோ இல்லை ஒரு இன்வாய்ஸோ நமக்கு தரதில்லை. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் இந்த மாதிரி புது புது கண்டென்ட்ஸ்லாம் நாங்கள் போடுறதுக்கு. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.